இதை இயேசுவில் இனியவைகளே புனித குழந்தை தெரசால் அழகாக குறிப்பிடுகின்றார். இயேசுவின் இருதயம் என் தந்தையின் இருதயமாக இருக்கின்றது. அவர் இவ்வாறு கூறுவார், இயேசுவின் இருதயம் அது என் சொந்த இடம், அங்கே நான் அடைக்கலம் புகுகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு தந்தை தன் மகளுக்கு எவ்வாறு அன்பு செலுத்துவார், எத்தகைய இதயத்தை கொண்டிருக்கின்றாரோ அத்தகைய இதயம் இயேசுவின் இருதயமாக இருக்கின்றது. அது என்னுடைய இடம் என்று புனித குழந்தை தெரசால் அழகாக குறிப்பிடுகின்றார். நாமும் இயேசுவின் இருதயம் ஒரு தந்தையின் இருதயமாக இருக்கின்றது. ஒரு சிறு குழந்தை தன் பெற்றோரிடம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்கின்றது. தன் தந்தை தன் மகனுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து இருக்கின்றார். அத்தகைய தந்தையின் இருதயம் இயேசுவின் இருதயமாக இருக்கின்றது. நாம் கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் முன்பாக அனைத்தையும் அறிந்த இதயமாக இயேசுவின் இருதயம் இருக்கின்றது. நாமும் இயேசுவின் இருதயம் என் சொந்த இடம் என்று கூற முடியுமா? நமது வாழ்வையும் அலசி பார்ப்போம். இயேசுவின் இருதயத்தை நமது இடமாக மாற்றிக்கொள்ள தொடர்ந்து இயேசுவின் இருதயத்தில் ஜெபிப்போம்.